ஹலோ பிரைஸ்லாட், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட சங்கீதத்தில் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே 2ஆம் வசனத்தில் கூட தாவீது சொல்லியிருக்கிறார். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறதான ஒரு காரியம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி. இந்த நாளில் கூட நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாமே ஆண்டவரை நோக்கி யார் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு செவியை சாய்க்கிற தேவனாகவும், அவர்கள் கேட்கிறதான எல்லா காரியத்திற்கும் உண்டான பதிலை தருகிறவராகவும் ஆண்டவர் இருக்கிறார். சரீர பிரகாரமான தேவைகளுக்கு நம் மனிதனை தேடுகிறோம். ஆனாலும் மனிதனாலேயும் கூடாத சில காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். ஆண்டவரால் மட்டுமே அதை நிவர்த்தி செய்ய முடியும், அதை சரி செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட நம்முடைய மனதில் இருக்கிற கவலைகளை, மனதில் இருக்கிறதான எல்லா விதமான எல்லா விதமான நினைவுகள், மனதில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், எல்லாவற்றையும் சுகப்படுத்தக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு மாத்திரமே உண்டு. நம்ம ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருத்தத்தோடு பாரத்தோடு கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே வா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலே சொல்லு, உன்னுடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய துக்கங்கள் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய துயரங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்திலே நீ சொல்லு என்று சொல்கிறார். நாம் கூட நினைக்கலாம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், தூரத்திலிருந்து அறிகிறார், ஐயா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவருக்கு எல்லாத்தினுடைய நினைவுகளும் எண்ணங்களும் எல்லாத்தினுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னுடைய மகன் என்னிடத்திலே வாய் விட்டு சொல்ல மாட்டாளா, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டாளா என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொரு பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கும்போது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை அவர்கள் கேட்காமலேயே கொடுப்போம். ஆனால் அவர்கள் முதிர்ந்த போது, வயதில் மூத்தவர்களாய் மாறும்போது, அவர்களுக்குண்டான தேவைகள் நமக்கு தெரிந்தாலும் அவர்களுக்கு தேவையான காரியத்தை அவர்கள் கேட்க வேண்டும் என்பதை நாம் விரும்புவோம். அவர்கள் கேட்கும்போது அவர்கள் கேட்கிறதை காட்டிலும் நல்ல பெஸ்டான காரியத்தை நாம் கொடுக்க நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல தான் நம்முடைய தேவனும் நம்மிடத்தில், என்னுடைய மகள் இப்படி கஷ்டப்படுகிறாளே, இப்படி வேதனைப்படுகிறாளே, இப்படி துன்பப்படுகிறார்களே, என்னுடைய சமூகத்துக்கு வரமாட்டாளா, என்னிடத்தில் ஜெபம் பண்ண மாட்டானா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே நாளிலேயும் கூட ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை, ஏசப்பா என்னுடைய பாரங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் என்னை பாரப்படுத்துகிறது, இந்த கஷ்டங்கள், இந்த பாரம் என்னை தூங்க விடாமல் செய்கிறது, என்னை வேலை செய்ய விடாமல் இந்த கஷ்டங்கள், கவலைகள் என்னுடைய வாழ முடியாமல் என்னை செய்கிறது. ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மாற்றி போடுங்க, இந்த கவலையை நீக்கி போடுங்க, இந்த நோயை நீக்கி போடுங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போடுங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கேட்டு பதில் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். என்னுடைய ஜெபத்தை அவர் நிச்சயமாக கேட்பார். அவர் எனக்கு பதில் கொடுப்பார். நான் விசுவாசிப்பேன். என்னுடைய தகப்பனிடத்தில் நான் கேட்கிறேன். அவர் எனக்கு நிச்சயமாய் பரம தகப்பன் எனக்கு அற்புதத்தை செய்வார். என் கவலையை மாற்றுவார். என்னுடைய பாரத்தை நீக்குவார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க இன்றைக்கும் ரெடியாக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எங்களை அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தையை, ஆசிரிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்தவுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி தாவீது சொல்லி இருக்கிறது போல இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கேட்கும்போது, உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் உடனே அதற்கு பதிலை தருவேன் என்று சொல்லியிருக்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறீங்க. அதனால ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஒவ்வொரு பிள்ளைகளை உண்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளையோட
வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராக, சுகத்தை கொடுப்பீராக, பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குவீராக, ஆபத்துகளிலிருந்து ஆண்டவரை காப்பாற்றி வேலை நடத்துங்க. சீக்கிர வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கொடுத்து பிரியர் செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை இன்றைக்கு கேட்டிருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பரம தகப்பன், நம்முடைய தகப்பனை காட்டிலும் மேலானவர், உங்களையும் என்னை சிருஷ்டித்தவர், உங்கள் தேவைகளை என்னுடைய தேவைகளை அறிந்தவர், நம்மோடு இருக்கிறார். கலங்காதே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.